தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான ஜெபமானது வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே வாலிபர்கள் அநேக நிலையங்களில் பார்க்கும்போது வேதனை ஊட்டுகிற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதபடி தான் மனம் போன போக்கிலே இருக்கிறார்கள். சபைக்கு போனால் சரியாக ஜெபிப்பது கிடையாது, படிக்க சென்றால் படிப்பது கிடையாது. அப்போது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நாட்களிலே இந்த பிள்ளைகளாலே பெற்றோர்கள் மூலியமாக மிகுந்த மன உளைச்சலை கொண்டு வருகிறார்கள். தயவு செய்து பிள்ளைகளே, இப்படி யாரும் இருந்து விடாதீர்கள். நான் ஏற்கனவே உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன். நான் எல்லா பிள்ளைகளை பற்றி நான் பேச வரவில்லை. சில பிள்ளைகள் இப்படி இருக்கிறீர்கள். தயவு கூர்ந்து இந்த நிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது நான் திருந்து விடுவேன், நான் நல்லா ஆயிடுவேன், நான் நல்லா இருப்பேன், நல்லா படிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்கள் தாயும் தந்தையும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். அவர்கள் படமாக மாட்டியிருப்பார்கள். படத்தின் எதிரே போய் நின்று கொண்டு அழுது புலம்பினாலும் அது வெறும் காகித படமாக தான் இருக்கும். உங்கள் வார்த்தைகள் அவர்கள் செவிகளிலே கேட்காது. தயவு செய்து பிள்ளைகளே, இனி வரும் நாட்களிலாவது உங்களை நீங்கள் திருத்திக் கொண்டு நல்ல பிள்ளைகளைப் போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். அதாவது போதை அடிமையாகி அந்த பிள்ளைகள் போருங்க வருங்க எல்லாரையும் கத்தி எடுத்துக்கொண்டு மிரட்டுகிறதும், வாகனத்திலே தொங்கிக் கொண்டு போகிறதும், இப்படி பல விதமான சேட்டைகளை செய்து கொண்டிருக்கிறீர். தயவு செய்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் மாற வேண்டும், உங்கள் நிலைமை மாற வேண்டும் என்பதே பெற்றோர்களாகிய எங்களோட கடமை. அதாவது நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே நீங்கள் ஒரு நல்ல படிப்பை படித்து விட்டு பட்டம் வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு சென்று விட்டால் உங்கள் வாழ்க்கை தரம் மாறிவிடும். இந்த நாட்களிலே பெற்றோர்களே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே எவ்வளவு அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ பொறுத்து கொண்டு வேலைகளை செய்து கொண்டு வருகிறோம். ஒரு பக்கம் கடன் பாரங்கள், ஒரு பக்கம் வேலை சுமை, இப்படிப்பட்ட அநேக இடங்களிலே இந்த போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பிள்ளைகளே, உங்கள் நிலைமை மாற வேண்டும் என்பதே ஒரே குறிக்கோள் எங்களது. இன்னைக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை தரனை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். பெற்றோர்கள் நாம் அனைவரும் தயவு கூர்ந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகருக்கு இந்த நாட்களிலே ஜெபம் போய் சேர வேண்டும். கர்த்தர் அநேக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தை துடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை நான் அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வாருங்கள், ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் பிள்ளைகளுக்காக. கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியிலே மதுபானத்துக்கும் போதை வஸ்துக்கும் அடிமையாக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பெற்றோர்களை ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஒருமிசை இந்த பிள்ளைகள் மீது இரக்கம் உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை இவர்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. தெளிந்த புத்தியை போல இந்த பிள்ளைகள் வாழ கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இனி வரும் நாட்களில் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே அங்கங்கே நடக்கிற இந்த போராட்டங்கள்லாம் ஓய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் வாலிபர்களை எழுப்பும் ஆண்டவரே. நல்ல ரீதியாக இவர்கள் வளர வேண்டும். பெற்றோர்களோட ஆசைதான்ப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டுவிட்டு இந்த பிள்ளைகள் மீது ஆசீர்வாதத்தின் மழையை பொழிய செய்து விட்டு இந்த பிள்ளைகளை நீர் தொட்டதுக்காகவும் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.